அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். தேடி சோறு நிதம் தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே யான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியின் வாக்கு. ஆம் கண்மணிகளே, இன்றைய இளைய தலைமுறை எதிரொலிக்க வேண்டிய தாரக மந்திரம் இது. நான் பல பேர் வீண் கதைகள் பேசி காலத்தை கடத்தி நான் விழுந்து விடுவேனோ, நரைகூடி கிழ பருவம் எய்தி ஒரு எந்த விதமான தடயமும் இல்லாமல், வாழ்ந்த இடமும் இல்லாமல், வாழ்ந்ததற்கான தடயமும் இல்லாமல் இந்த வாழ்வை முறித்து விடுவேனோ என்ற அச்சம் இன்றைய தலைமுறையினுடைய ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தல் வேண்டும். ஏன் இதை கூறுகிறேன், இதை பதிவு செய்து ஏன் தொடங்குகிறேன் என்று சொன்னால், யாம் என்னவாக வேண்டும் வாழ்க்கையில் என்று பள்ளி பருவத்திலே நாம் ஆசிரியர் பெருமக்கள் கோரும்போது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரவா இருக்கும். அதுவே உயர்நிலை பள்ளிக்கு வந்தபோது அந்த பேரவா வேறொன்றாக இருக்கும். கல்லூரி பருவம் கால் எடுத்து வைக்கும் போது அந்த பேரவா வேறொன்றாக இருக்கும். லட்சியங்கள் என்பது எப்போதும் அந்த பருவத்திற்கேற்றார் போல, சூழ்நிலைக்கேற்றார் போல மாறக்கூடிய ஒன்றுதான். ஆனால் வாழ்வினுடைய இலக்கு, நம்முடைய கொள்கை, த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப், அதை என்னைக்கும் மாற்றக்கூடாது. ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்வை நாம் வாழ்ந்தாக வேண்டும், ஒரு முறையான வாழ்வை நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே எப்போதும் கவனமாக இருப்போம். நீங்களும் அப்படித்தான் என்று நினைத்து நீங்கள் கவனமுடனும் ஆற்றலுடனும் பணியாற்றக்கூடிய போட்டித் தேர்வு ஆர்வலர்களாக இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன அடுத்த அடி எடுத்து வைப்பது என்ன? நாம் நிறைய படிக்கிறோம், நிறைய படித்து கொண்டிருக்கின்றோம். படித்ததையெல்லாம் அசை போடுகிறோமா? திருப்புதல் செய்கிறோம். திருப்புதல் செய்வதெல்லாம் நமக்கு மீண்டும் தெரிய வருகிறதா? வினாவாக பார்க்கும் பொழுது நாம் படிக்கும் போது நினைவுக்கு வருகிறது, நாம் திருப்புதல் செய்யும் போது நினைவுக்கு வருகிறது, நண்பரிடத்தில் பேசும்போது நினைவுக்கு வருகிறது. ஆனால் ஒரு தேர்வு அறையிலே தனி முறையில் அமர்ந்து நாம் வினாத்தாளோடு தனிப்பட்ட முறையில் உறவாடி கொண்டு செல்கின்ற வேளையிலே நினைவுக்கு வருகிறதா? வருகிறது. அதோடு சேர்த்து குழப்பமும் வருகிறது. அதுதான் பிரச்சனை. இந்த குழப்பம் தீர்ந்து விட்டாலே போதும், வாழ்வில் தெளிவான ஞானம் பிறந்துவிடும். கண்மணிகளே, இந்த குழப்பம் தீர்வதற்கான ஒரே வழி, ஐசா தேர்வை பின்பற்று, அரசு வேலையை கைப்பற்று என்பது போட்டியாளர்களுடைய தாரக மந்திரம். நிறைய எண்ணற்ற கண்மணிகள் கடந்த காலங்களிலே உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த பயிற்சி மையம். ஆம், அந்த வகையில் உங்களுக்கும் நான் பிப்ரவரி மாதத்துலேருந்து பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் பண்டிகை எல்லாம் முடிச்சிட்டேன், முடித்ததுக்கு அம்பு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமான ஒரு அற்புதமான வாய்ப்பு. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க சார், இன்னும் இருக்கிறது கரெக்டாக 9 மாத காலம். இந்த 9 மாதத்தில் நான் எப்படி படிக்கிறது? குரூப் 2 என்னுடைய இலக்கு, குரூப் 4 அடுத்து என்னுடைய இலக்கு, குரூப் 2 வரப்போது, குரூப் 4 வரப்போகுது, குரூப் 1 ப்ரிலிமினரிக்கும் நான் தயாராகிட்டு இருக்கேன். இந்த 3 ஒரு சேர ஒரே பாதையில் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த டார்கெட் நான் அடிக்கணும் சார் அப்படின்னா என்ன செய்யறது? அப்படின்னா நாம் முயற்சி செய்கின்றோம், அதுதான் நீங்கள் படிப்பது. பயிற்சி செய்கின்றோமா? அப்போது தானே தேர்ச்சி கிட்டும். அப்போ பயிற்சி செய்வதற்கான ஒரே வழி என்னவென்று சொன்னால் தேர்வை எழுதி பார்ப்பது மட்டுமே. ஆம் கண்மணிகளே, நீங்கள் மெத்த படித்தவராக இருக்கின்ற தருணங்களிலே, நீங்கள் முழுவதுமாக படித்து முடித்து விட்டோம், என்ன செய்வது என்று யோசிக்கின்ற நேரத்திலே அடுத்ததாக நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய களம் என்னவென்று சொன்னால் டெஸ்ட் பேட்ச். அப்போது நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம், ஓரளவுக்கு நமக்கு கிளியராக தெரியும், நம்ம படிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த பதிவிலே காணவா என்ற டெஸ்ட் பேட்சை பற்றி, குரூப் 4 இலக்காக கொண்டு செல்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த டெஸ்ட் ஷெடியூல் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 வகையிலுமே இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைன்லையும் இருக்குது. ஸோ இது பழைய மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீஸும், புதிய மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கென்று ஒரு தொகையும் இதில் பதிவிடப்படுகிறது. அந்த டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்த்துருவோம். டெஸ்ட் ஷெடியூல் போகிறதுக்கு முன்னால் வாட் ஆர் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், எப்போ இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஒரு மாதத்தினுடைய முதல் நாள், அன்னையிலேருந்து நம்ம தொடங்குகிறோம். இது எப்படி நடக்கும் இந்த டெஸ்ட் வந்தால்? இங்கே டெஸ்ட் ஷெடியூல் இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களை ஏனோ வாரத்துக்கு ஒரு முறை உங்களை கூப்பிட்டு டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறது இல்லை. வாரத்தினுடைய இறுதி நாளிலே 200 வினாக்கள் கொண்ட முழு தேர்வை நடத்துகிறார்கள். அந்த 200 வினாக்களிலே இருக்கின்ற பாடங்களை 5ஆக பிரித்து நாள்தோறும் எழுத சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை எழுத சொல்கிறாங்க. டெஸ்ட் வந்தக்கா ஒவ்வொரு தலைப்புல இருந்தும் 5 நாட்கள் 5 தலைப்பு. இந்த 5 நாள் படித்ததை சேர்த்து 6வது நாள் ஒரு திருப்புதல், 7வது நாள் முழு தேர்வு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த நகர்வு அடிப்படையாக வச்சுதான் நம்ம கொண்டு போக போறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாங்க இந்த டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நமக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. யாராவது இந்த ஃபீல்டுக்கு டிஎன்பிசிக்கு புதிதாக அடியெடுத்து வைத்திருக்கின்ற கண்மணிகளாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கொஷின் பேப்பர் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பார்ட் ஏ அப்படின்றதுல 75 கொஷின்ஸ் ஒன்லி ஃபார் ஜிகே. பார்ட் பியில் 25 கொஷின்ஸ் ஒன்லி மேக்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ரீசனிங் இருக்கு. பார்ட் சியில் தமிழ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இருக்கு, 100 வினாக்கள் கொண்டதாக இருக்கு. மொத்தம் 200 வினாக்கள் கொண்ட தேர்வு, 300 மதிப்பெண்கள் அப்படின்றது இதுதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். உங்க தேர்வு முறை அப்படின்றது எப்படி இருக்குன்றது புதிதாக வந்திருக்கின்ற கண்மணிகள் தெரிந்து கொள்ள வேண்டியதுக்காக இதை சொல்றோம். ஏற்கனவே இருப்பவங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட் ஷெடியூலையும் இந்த சிலபஸையுமே என்ன பண்றோம்னா 89 பக்கம் கொண்ட இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கோம். அதை பாருங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இது வந்துக்கா இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இது பாருங்க. ஏன் அதை சொல்றேன்னா, சிலபஸ் நீங்க என்ன படிக்கணும், எதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள், எப்படி படிக்கணும் அப்படின்றதையுமே இதில் முழுசாக இருக்குது. இதுக்கான சோர்ஸ் என்னன்றது டெஸ்ட் ஷெடியூலில் போட்டிருக்கோம். பட் சிலபஸ் பாடத்திட்டம் தெரிந்தால் தானே நம்ம மிகச்சரியான வகையில் பயணிக்கிறோன்றது தெரிய வரும். அப்போ நம்ம பயணம் மேற்கொண்டிருக்கின்ற தருணம் மிகச்சரியாக இருக்கிறது என்பது இதை பார்க்கும்போது தானே புரியும். அதுக்காக தான் இது கூட நம்ம பாடத்திட்டத்தையும் இணைத்திருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. சிலபஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியமே நம்மகிட்ட இருக்குது. போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் பைலிங்குவல் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது. ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன்லும் இருக்குது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுக்கும் ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்றதெல்லாம் இங்கே பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும், எத்தனை 7 அலகுகள் இருக்குது, 7 அலகுகளில் நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு முறை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு வந்தக்கா, என்னை டெஸ்ட் ஷெடியூல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலபஸ் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்ன்றதுனால நம்ம ஏற்கனவே ஒரு குரூப் 4 அண்ட் குரூப் 2 இதெல்லாம் எழுதி நீங்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பதால் நான் அதுக்குள்ளே போகலை, பாடத்திட்டத்துக்குள்ளே போகலை. இப்போ நமக்கு வந்து ஆக்ஷன் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு போடுறோம். இதில் சிபிடி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சோஷியல் மீடியா டெஸ்ட் இருக்குது. நம்முடைய டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனலில் ரெகுலராக உங்களுக்கு ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணி அதை போட்டு வராங்க. அது பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்திலிருந்து டெலகிராமுக்குன்னு ஒரு தனி டெஸ்ட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க வந்தக்கா. அதில் முழுவதுமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு என்று தனி ஒரு டெலகிராம் அண்ட் யூடியூப் வீடியோஸ் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷெடியூல் கொண்டு போகிறாங்க. அது அறிவிப்பு அடுத்தது உங்களுக்கு வரும். இப்போதைக்கு நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூலில் வந்தால் முழுக்க நம்ம பயிற்சி மையத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, டெஸ்ட் பேட்சோட இது என்னன்னா, கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட். டிஎன்பிஎஸ்சி கடந்த குரூப் 4 குரூப் 2 இதெல்லாம் கேட்ட வினாக்கள் எப்படி அமைந்தது என்று மாணவர்களுடைய பின்னூட்டங்கள் நம்முடைய வலையொலியில் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா, ஏடிசியோட கொஷின் பேப்பர் அப்படி இருந்துச்சு, அதான் எக்ஸாமில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் உங்களுக்கு இப்படி கொண்டு போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மொத்தம் 313 டெஸ்ட் வைக்க போகிறாங்க. அதாவது டெய்லி டெஸ்ட்டு, வீக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி அதை சொல்கிறேன் நான். சோஷியல் மீடியா டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் சேர்ந்தது. மொத்தம் 11,225 வினாக்கள். பாருங்கள், 10,000க்கும் மேற்பட்ட வினாக்கள். மோர் தென் 10,000 + கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 10,000 கொஷின்ஸ்க்கு மேலே ஒரு பாடத்தில் குறிப்பிட்ட 200 வினாக்கள் போய் எழுத போகிறதுல 10,000 கொஷின்ஸ் பார்க்குறோன்னா என்ன இது? இதை விட ஒரு பெரிய பேரின்பம் என்பது எதுவுமே தேவையில்லை. இதை கரெக்டாக உள்வாங்கி படித்தாலே போதுமானது. காணவா டெஸ்ட் ஷெடியூல் நம்ம போட்டிருக்கோம் வந்தக்கா. ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தாலும் நம்ம வந்தால் இது அந்த 11,000 கொஷின்ஸ்க்கான நம்பர் ஆஃப் டெஸ்ட் 313 சொன்னோம். 11,000 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோன்ற டீட்டெயிலிங் இருக்குது. சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லாமல் ஒரு அப்ஸ்ட்ராக்ட். இதில் எவ்வளோ கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட் எத்தனை, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை, எவ்வளோ கொஷின்ஸ் மொத்தமாக எழுத போகிறோம் டோட்டலாக இந்த பேட்சில். 25 வாரங்கள் கொண்ட டெஸ்ட் ஷெடியூல், 25 வீக்ஸ் அப்படின்றத பிளான் பண்ணி இதை கொண்டு போகிறோம். ஸோ இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. இது நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் தி இது நம்ம டெஸ்ட்டு இது வந்து வைக்கிறோம் வந்தக்கா. நமக்கு டெஸ்ட் ஷெடியூல் கொடுக்குறோம், டெஸ்ட்டு வைக்கிறோம், எங்கே போய் படிக்கணும்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு வந்தக்கா. படித்ததுக்கப்புறமா கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் வந்து உங்களுக்கு. அப்போது அந்த விரிவாக்கத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு விடை புரிய ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்டு, கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், அது என்ன சோர்ஸ் படிக்கணும், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் கொடுக்கறதால மாணவர்களுக்கு மிகப்பெரிய இன்பகரமாக இருக்குது இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்துக்கா. சிபிடி டெஸ்ட் அப்படின்றது என்ன சார் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீக் போகிறோம் நம்ம வந்துக்கா. ஃபர்ஸ்ட் வீக்கில் கிளாஸ் டெஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது அப்படின்றத இங்கே காமிக்கிறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது. இது டிஎன்பிசியோட டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு இருக்கிற 7 அலகுகளில் எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றது நம்ம தேர்வாணைய பாடத்திட்டம் கொடுத்துருக்கிற டிஎன்பிசியோட டிஸ்ட்ரிபியூஷன். அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வாரத்தினுடைய 5 நாட்கள்லையுமே திங்கட்கிழமை முதல் 10 வினாக்கள் இந்த தலைப்பிலிருந்து நேரடியாக பொது அறிவிலும், 15 வினாக்கள் பொது தமிழ்லையும் ஒவ்வொரு தலைப்பிலிருந்து எடுத்து வச்சுட்டே போகிறோம் நம்ம வந்துக்கா. ஒவ்வொரு தலைப்பிலிருந்து நமக்கு சிபிடி நடக்குது. சிபிடின்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. டெய்லி நம்மளுடைய வெப்சைட்டில் டெஸ்ட் வைக்கிறோம். 25 வினாக்கள் மாணவர்களை
நாள்தோறும் எழுத சொல்கிறோம். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் பிறக்கிறது. அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, யார் அதில் டாப் 10 அந்த டெஸ்ட்டில் முதல் 10 இடங்கள் வந்தவர் யார் அப்படின்னு நம்மளுடைய வெப்சைட்டோட டேஷ்போர்டில் காமிக்கிறாங்க. அது அவங்களுக்கு இன்னும் பேரூக்கமாக இருக்கிறது. அதுலேருந்து நானும் முதல்ல வந்துக்கிறேன், எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். அவங்களுடைய மோட்டிவேஷனுக்கு இன்னும் மிகப்பெரிய உத்வேகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பொது அறிவில் நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பொது தமிழ் அண்டு பொது அறிவு இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கணக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். திறனறி தேர்வில் வந்தக்கா 25 வினாக்கள் கொண்டதாக இருக்கிறது. நாள்தோறும் 10 வினாக்கள் அப்படின்றத சனிக்கிழமை நம்ம டெஸ்ட்டில் வந்தால் சேர்த்து எழுதுகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. 25 வினாக்கள் வாரந்தோறும் எழுதுகின்ற தேர்வு. நாள்தோறும் எழுதுகின்ற தேர்வில் 5 வினாக்கள் சிபிடியில் டெஸ்ட் வச்சுட்டே போகிறோம். அது ஒரு 25 கொஷின்ஸ். அப்போ ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலிருந்து ஒரு வாரத்தில் 50 வினாக்கள் மேக்ஸ் மட்டும் பார்க்குறீங்க நீங்கள் ஸோ தமிழ் ஒரு பக்கம், மேக்ஸ் ஒரு பக்கம், எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துல ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சிலபஸே போட்டிருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வீக்கோட சிலபஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்திய ஆட்சிகள், இந்தியன் பாலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. 20 கொஷின் அது கேட்குறாங்க அதை அப்படியே கொண்டு போகிறோம். அப்புறம் இக்கானமி, தமிழ்நாடு இக்கானமி, தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி என்ன கேட்குறாங்கன்றது 25 கொஷின்ஸ் அதுலேருந்து வரப்போகுது. அப்புறம் தமிழ் சொசைட்டி யூனிட் 6ல் இருக்கக்கூடியது, அதுலேருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ஷெடியூல் உங்களுக்கு இது மாதிரி தான் முக்கியத்துவம் கொடுத்து போகும் இந்த இடத்துல அப்போது நம்ம பொது அறிவு ப்ளஸ் இந்த நடப்பு நிகழ்வுகள்ன்றது இதை அடியொட்டி தான் நடக்க போகுது. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேர்வு முறைன்றது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தலைப்பு வாரியாக பிரிச்சிட்டோம். 27 தலைப்புகள் மொத்தம் மேக்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறது. அது என்னென்ன, ஒரு மேக்ஸ் 10 மார்க் ரீசனிங்னா அதில் என்னென்ன கவர் பண்ணுறோம், அரித்மெட்டிக்ஸ் சொன்னால் அதில் என்னென்ன கவர் பண்ணுறோம், எல்லாத்தையும் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல எடுத்தோம் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஷெட்யூல் ஸோ இதில் ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் ஒவ்வொரு வாரமும் போக போகுது. முதல் வாரத்தோட அப்சாக்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். தமிழ்லேருந்து கிளாஸில் 100 கேள்வி இருக்குது தமிழில் மட்டும். ஏன்னா எவ்ரி வீக் எண்டு இது 100 கேள்வின்றது. தமிழ் ஜிகே 75, மேக்ஸ் 25. இது வீக் எண்டோட 200 கொஷின் பேப்பர். கம்ப்ளீட் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன மாதிரியே இருக்கும் இதை பார்க்கறதுக்கு சிபிடியில் பாருங்கள், தமிழில் ஒவ்வொரு நாளும் 15 வினாக்கள். அப்போ 5 5 75 ஆச்சு. ஜிகேல 25 கேள்விகள் எழுதுறோம். பொது அறிவு மேக்ஸில் 25 கேள்விகள் எழுதுறோம். பொது அறிவில் 25, மேக்ஸில் 25. மேக்ஸ் பாருங்கள், ஒரு வாரத்துக்கு 50 கேள்வி ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்ல இருந்து மட்டும், ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலிருந்து மட்டும் 50 கேள்விகள் எழுதுறோம். வித் எக்ஸ்பிளனேஷனோட கிடைக்குது இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமே, வேற என்ன வேண்டும் மேக்ஸில்? நீங்கள் அதுக்கு யூடியூப் வீடியோஸ் ஷேர் பண்ணுறோம், ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட் கரெக்டாக போடுறோம். அந்த டெஸ்ட் ஷெட்யூலில் கரெக்டாக இது பண்ணி படித்தாலே போதுமானதே. வேறு எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எளிமையான முறையில் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே வந்துடலாமே. மேக்ஸ் அத்தனையும் உங்கள் கைக்கு வந்துடுமே. அதே மாதிரி தமிழ் அது போன்று இங்கே தமிழை கரெக்டாக முறையாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து வச்சு படிக்கும்போது தமிழில் 100க்கு 100 இல்லை, கண்டிப்பாக அத்தனை பேரும் எடுக்க முடியும். என்ன மாதிரி சிலபஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் வினாக்கள் அமைய போகிறது, இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூடியூப்லேயும் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தமிழ் பொறுத்து பதிவிட இருக்கின்றோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் நமக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 கேள்வி டெய்லி போஸ்ட் ஆகுது, 40 கேள்வி ஜிகே போஸ்ட் ஆகுது, 10 கேள்வி அப்புறம் கணிதம் போஸ்ட் ஆகுது. மொத்தம் 60 கேள்வி சோஷியல் மீடியாவில் எழுதுகிறோம். மொத்தமாக ஒரு வாரத்துக்கு மட்டும் 385 கொஷின்ஸ் எழுதுறீங்க ஒரு வாரத்தில் 385 கொஷின்ஸ் நீங்கள் டெஸ்ட் மட்டும் எழுதி பார்க்குறீங்க. எவ்வளோ ஒரு இன்பகரமான செய்தி பாருங்கள். பர் வீக் நம்ம இவ்வளோ சப்ஜெக்ட் கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, தமிழ் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எழுத்து மட்டும் கொடுத்துட்டு, பெயர்ச்சொல் மட்டும் கொடுத்துட்டு, ஆகுபெயர் மட்டும் கொடுத்துட்டு அப்படி கொண்டு போகல. கம்ப்ளீட்டாக ஒரு வாரத்தில் ஒரு சிலபஸை கடந்து போகிற மாதிரி, அதுக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி கடந்து போகிற மாதிரி. இதனால போக 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 என்ன ஆகும்னா, ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் ஒரு சேர கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த வாரம் சின்னதாக படிச்சுட்டு அடுத்த வாரம் அதை மறந்துட்டு அதுக்கு அடுத்த சின்னதாக படிச்சுட்டு போகிறோம்னு சொன்னால் இன்பகரமாக இருக்கும். ஆனால் கண்டினியூட்டி இருக்குமா, ஒரு தொடர்ச்சியான போராட்டம் இருக்குமா அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிடும். அப்படி இல்லாமல் தான் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் ரொம்ப உளவியல் ரீதியாக இந்த போட்டியாளர்களுக்கு என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்றத அறிந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தேர்வு அட்டவணை. இந்த அட்டவணை இதே போன்ற ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வீக் 1, வீக் 2, நான் வீக் 1 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது போன்ற வீக் 2 இருக்குது. ஸோ வீக் 2ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அதே போன்று உங்களுக்கு தமிழில் பார்த்தா 7 அலகுகள் முழுவதுமாக கவர் செய்து நாள்தோறும் சிபிடி, வாரந்தோறும் முழு தேர்வு அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறோம். நாள்தோறும் உங்களுக்கு சிபிடி கொண்டு போகிறோம். இதே மாதிரி பொது அறிவும் கொண்டு போகிறோம், பொது கணிதமும் கொண்டு போகிறோம். திறனறிவும் மனக்கணக்குன்ற தலைப்பில் அடுத்தது ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம், பேசிக்லேருந்து கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீக்லி அப்ஸ்ட்ராக்ட். இந்த ஷெட்யூல் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஷெட்யூலில் கோத்ரூ பண்ணி பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். தமிழும் சரி,
ஜிகே சரி, மேக்ஸும் சரி, பிரமாதமான டெஸ்ட் ஷெட்யூலாக இருக்கும் இது வந்தக்கா. இது ஜஸ்ட்டு உட்காந்து உள்வாங்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம படிக்கிற அறையில் எடுத்து இந்த வீக் 1, வீக் 2, வீக் 3ன்னு எடுத்து ஒட்டி வச்சுட்டு டிக் அடிச்சுட்டு வந்துட்டே இருந்தேன்னா போதும், சிலபஸ் கவர் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளுடைய மாடல் எக்ஸாம் மாதிரி இருக்குது. இந்த தேர்வை நம்ம சரியாக எழுதிட்டு மாடல் எக்ஸாமை நம்ம கவனம் செலுத்த ஆரம்பித்தோம்னா பிரமாதமாக தட்டி தூக்கிடலாம். என்ன சார் மாடல் எக்ஸாம் போகும்போது என்னென்னா கம்ப்ளீட் சிலபஸை எப்படி நம்ம எழுத போகிறோன்ற ஒரு உளவியல் பயம் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோன்றது இருக்குல்ல, அதுதான் இங்கே வெற்றிக்கு வித்திடுமே. அப்போது இங்கே நாள்தோறும் எழுதுகிறோம், வாரந்தோறும் எழுதுகிறோம், மாதந்தோறும் மாதிரி தேர்வு எழுதுகிறோம், போதுமானது. இதை விட வேறு ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. எளிமையாக வெற்றி பெற்று போயிட்டே இருந்தலாம். உங்கள் வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் வெற்றியினுடைய வீரியம் இருக்கிறது. ஆம், நிச்சயமாக உங்கள் அத்தனை பேரோட வேலை வாங்க முடியும். வேலை வாங்குவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதான் முக்கியமானது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், முறையாக பயணிக்கிறோமா? ஒரு ஷெடியூலை எடுத்து நான் சொன்ன மாதிரி வீக் 1 செவத்தில் ஒட்டிடணும் கரெக்டாக. இதெல்லாம் இந்த வாரம் முடிச்சாச்சு, முடிக்கலைன்னா ஏன் முடிக்கல? அடுத்த வாரம் அதே மாதிரி வீக் 2 எடுத்து முடிச்சாச்சு, முடிக்கலைன்னா ஏன் முடிக்கலை? இதை அழகாக கொண்டு போயிட்டே இருக்கணும். வந்துட்டு இப்படி போனால் மட்டும்தான் உங்களால் சிறந்த முறையில் இந்த டெஸ்ட் ஷெடியூல் உங்கள்கிட்ட வந்து சேரும். நீங்கள் இது கூட கலந்துருவீங்க. அழுப்பதமாக அறிவு பெருக்கெடுக்கும், ஊற்றெடுக்கும், ஞானம் பிறக்கும், தெளிவு வரும், வெற்றி கிட்டும். அப்போது ஒவ்வொரு வாரமும் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வீக் 2, வீக் 3 அப்படின்னு சொல்லி கடந்து போகுது. ஸோ இந்த கடந்து போகின்ற இந்த டெஸ்ட் ஷெடியூலில் வந்தால் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கன்றதை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த 25 வாரங்கள் கொண்ட இந்த தேர்வாக இது இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன போயிட்டு இருக்குன்றதை உங்களுக்கு அதில் காமிச்சிருக்கோம். வந்தக்கா மொத்தமும் நான் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ வீக் 17, வீக் 18, வீக் 19 அப்படின்றதுல பாடத்திட்டம் இருக்குது. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சிலபஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஏன் முன்னாடி இந்த ஷெடியூல் கொடுத்துருக்குன்னு சொன்னாக்கா, பாடத்திட்டத்தை முதல்ல கொடுத்து அப்புறமா ஷெடியூலை பிரிச்சுக்கும். என்ன காரணம்னா, பாடத்திட்டத்தில் இருக்கின்ற தலைப்புகளை தான் இவங்க கரெக்டாக டீகோட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் டீகோடிங் கரெக்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே போதுமானது. எளிமையாக அனைவருமே வெற்றி பெற்று போகலாம். இந்த வீக் 22லேருந்து நம்ம கடைசியாக போய் ரிவிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் இல்லாமல், வீக்லி டெஸ்ட் இல்லாமல் கம்ப்ளீட் கடைசியாக போய் ஒரு ரிவிஷன் ஒன்று இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிவிஷன் எப்படி இருக்க போகுதுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நம்ம நாள்தோறும் தேர்வு எழுதுகிறோம், வாரந்தோறும் தேர்வு எழுதுகிறோம். திருப்புதல் தேர்வுன்னு ஒன்று எழுத போகிறோம் வந்தக்கா. அப்போ திருப்புதல் தேர்வு என்பது என்னென்னா, எந்த இதெல்லாம் கலந்ததாக இருக்குது. ரிவிஷன் டெஸ்ட், இந்த டெஸ்ட் பேட்சில் இதுவும் கலந்தது தான். 25 வாரங்கள் கொண்ட தேர்வு மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ரிவிஷனும் நடத்தி கொண்டு போக போகிறோம். அப்போது அழகு 1, அழகு 4, ஏன்னா இந்த ரெண்டும் முக்கியமான தலைப்புகள், 35 வினாக்கள் கொண்டது அடங்கியது. 100 கேள்வியில் 35 கொஷின் இந்த 2 யூனிட்டில் மட்டுமே இருக்குது. அதனால் இது முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன். அப்புறம் 2 and 3 அது ஒரு ரிவிஷன் இருக்குது. அப்புறம் 5, 6 and 7 இது சேர்ந்து ஒரு ரிவிஷன் இருக்குது. இப்படி தமிழில் மொத்தம் 7 அழகுகளை 3 ரிவிஷனாக பிரித்து போட்டிருக்கோம். அப்போது நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதை படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னால் அப்புறமா கரெக்டாக ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். குரூப் 2க்கு தனியாக, குரூப் 4 தனியாக. அது கரெக்டாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாடல் எக்ஸாம்ன்றது கடைசி. இது குரூப் 2க்கான மாடல் எக்ஸாம், குரூப் 4க்கான மாடல் எக்ஸாம் தனித்தனியாக அனௌன்ஸ் பண்ணுவோம். மாதந்தோறும் மாதிரி தேர்வு இல்லாமல் அது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த சமயத்தில் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை படிச்சுட்டே வந்து கடைசி மாடல் எக்ஸாம் போய் எழுதும்போது கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட், டிஎன்பிஎஸ்சியோட அந்த அப்ரோச், இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்ற நிலைப்பாடு, இதெல்லாம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இது எளிமையாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் ஷெடியூல் நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அது ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, ஆஃப்லைன் எழுதுறவங்களும் சரி. ஆஃப்லைன்னா ஆஃப்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆன்லைன்னா ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கே போய் எழுதணும்னா, ஆஃபீஸ்க்கு நேரில் வரணுமா தேவையில்லை. நம்ம அகாடமியோட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் என்னென்னா இந்த யூஆர்எல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.annaiasacademy.com. இந்த யூஆர்எல் போய் கிளிக் பண்ணினாக்கா அந்த யூஆர்எல்ல எல்லோருமே ஏற்கனவே பதிவு செய்த மாணவர்களாக இருந்தால் டைரெக்டாக உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு லாகின் பண்ணி போகலாம். புதிதாக இப்போ தான் வெப்சைட்குள்ளே வரீங்க, வந்து முதல் முறையாக இந்த இணையதளத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த பாக்ஸில் லாகின் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லாகின் பேஜில் இந்த பக்கம் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒன்று கேட்கும். இங்கே லாகின் இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் டைரெக்டாக லாகின் போகலாம். இப்போ தான் முதல் முறையாக வரேன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒன்று கேட்கும். அது உங்கள் இமெயிலையும் உங்கள் பர்சன் நீங்கள் தான் ஹியூமன் பீயிங்கிறத ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு இமெயில் ஐடியை கொடுத்து உங்கள் பேர் கொடுத்து ஆத்தென்டிகேட் உங்கள் இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடித்த உடனே அட்மிஷன் அப்படின்னு ஒரு டேப் ஒன்று இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஒரு டேப் ஒன்று தெரியும். அதில் அட்மிஷனுக்குள்ளே போனோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்மிஷன் இருக்குது. கோர்ஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, மாடல் எக்ஸாம் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சூஸ் பண்ணணும். வந்துக்கா அதில் உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷனில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதர் நேம், கான்டாக்ட் நம்பர், இது போல் ஃபஸ்ட்டு காலம்
ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் கம்பல்சரி. ஆமாம், உங்களுடைய ப்ரொஃபைல் பேசிக் ப்ரொஃபைல்ன்றதுனால அதை அழகாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டு நேரடியாக பேமெண்ட் போயிடலாம். நீங்கள் போனீங்கன்னாக்கா எவ்வளோ பேமெண்ட், இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான பேமெண்ட் எவ்வளோன்றது அதில் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லும். கானவா அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும், கானவா 2026 அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தோம்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்னா ஆஃப்லைன் சூஸ் பண்ணிக்க, ஆன்லைன். ஆஃப்லைன் வந்து ஆஃப்லைன் போட்டுவாங்க. நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் எழுத போகிறீங்க, அதனால் ரெகுலர் பேட்ச்னு போடணும். உங்களுக்கு நாள்தோறும் தேர்வு இருக்க போது, அதனால் நீங்கள் ரெகுலர் அப்படின்னு சூஸ் பண்ணணும். அப்புறம் ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில் கொடுத்துட்றோம். வந்துக்கா கொடுத்துட்டு டைரெக்டாக போனால் பேமெண்ட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் ஆனோடனே உங்கள் பேமெண்ட் ரிசிப்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டால் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிடலாம். வந்துக்கா ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் என்ரோல்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நம்ம பயிற்சி மையம் சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி, அதுவே வெற்றியாளர்களுடைய மிகப்பெரிய தாரக மந்திரம். இது சாதனையாளர்களுடைய சங்கமம். வாருங்கள் கண்மணிகளே, இந்த சங்கமத்தில் நீங்களும் சங்கமித்து மகிழ்ச்சிகரமாக களிப்புற்று வாழ்வில் திகழலாம். இனி வரும் காலம் உங்கள் வாழ்வின் வசந்த காலமாகட்டும். நன்றி. பார்க்கலாம்.